சர்க்கரை கொள்முதல் பண்ணுதாங்களே ஏன் என்னன்னு விசாரிக்க போகும்போது அதுவும் ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டில் தான் இதை விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது தான் தெரியும் இவங்க போலியான கருப்பட்டியை தயாரிச்சிருக்காங்க. மருத்துவ பற்றாக்குறையை சரி செஞ்சு இங்கே இருக்கக்கூடிய நியமன அதிகாரிகள் இதுக்குன்னு படித்து ஆர்டிஓ கேட்டரில் போடணும்னு சொல்லி கோர்ட் ஆர்டர் இருக்கு. டெல்லி கவர்மெண்ட்லேருந்தும் இதுதான் சொல்லியிருக்காங்க. இத்தனை வருஷமாக அதை பயன்படுத்தாமலே வச்சுருக்காங்க. பல்வேறு தட்டப்பட்ட நீதிமன்றங்களுக்கு போய் நீதிமன்ற உத்தரவுகளே கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட உத்தரவுகள் இன்னும் செயல்படுத்தாமலே வச்சுருக்காங்க. குட்கா கேஸில் ஃபைன் போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் அஃபென்ஸ்னா 5000, ரெண்டாவது அஃபென்ஸ்னா 10,000 நினைக்கிறேன், மூணாவது 25,000, பிறகு 50,000, பிறகு கடையை க்ளோஸ் பண்ணணும், அவர் ஜெயிலுக்கு அனுப்பி அது சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து ஆணையாளர் கமிஷனர் நியமன அதிகாரி தான் பண்ண முடியும். இவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா எத்தனை அஃபென்ஸுக்குனாலும் அந்த அஃபென்ஸுக்கான காசை வாங்கிடுவாரு. ஃபைன் கிட்டது வேறு வேறு பேரில் ஃபர்ஸ்ட் அஃபென்ஸில் ஃபயர் கிட்டது. அதே மாதிரி நம்ம 4 வீடியோலையும் சொல்லியிருக்கோம், பிரபல ஸ்வீட் நிறுவனத்தில் உணவு பொருட்களில் கலப்படம் இருக்குன்னு சொல்லி கோர்ட்டில் போய் 6வது மாதம் போய் ஃபைல் தாக்கல் பண்ணியாச்சு. கோர்ட்டுக்கு வழக்கு வந்து போயாச்சு. போன பிறகு முன்னாள் நியமன அதிகாரியும் இதே லால்வினா ஆணையாளர் சேர்ந்து கேஸையே வித்ட்ரா பண்ணிட்டு வந்துட்டாங்க, காசை வாங்கிட்டு. முதல்ல சாமானியன்னு போனாலும் அந்த உணவுப் பொருள் டேட்டில் இருந்து அதோட தயாரிப்பு வரைக்கும் பார்க்கக்கூடிய அளவுக்கு விழிப்புணர்வை கொண்டு வரணும். மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம கடந்த 4 வீடியோவில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது உணவு பாதுகாப்பு துறையை பற்றி ஒவ்வொரு விஷயங்களாக நம்ம அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் இந்த தடவை உணவு பாதுகாப்பு துறையில் மிகப்பெரிய ஒரு தவறுதலால் கிட்டத்தட்ட இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் கருப்பட்டியில் ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சுமார் 38 கோடி ரூபா அவங்க மேலே ஜிஎஸ்டி கமிஷன் அபராதம் விதிச்சிருக்காங்க. இது எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், அவங்க சீனி கொள்முதல் பண்ணியிருக்காங்க, வெள்ளை சர்க்கரை இங்கக்கூடிய அந்த சுகர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, அது பெரிய லெவலில் கொள்முதல் பண்ணியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் அதிகப்படியான ஒரு சர்க்கரை கொள்முதல் பண்ணுதாங்களே ஏன் என்னன்னு விசாரிக்க போகும்போது அதுவும் ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டில் தான் இதை விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது தான் தெரியும் இவங்க போலியான கருப்பட்டியை தயாரிச்சிருக்காங்க. அப்போ அந்த மாவட்டத்தில் இருந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள்லாம் நியமன அதிகாரிலாம் என்ன வேலை பார்த்தாங்க தெரியல. 38 கோடி ரூபா ஜிஎஸ்டி வரி ஏய்ப்புன்னா ஒரு நாளில் செய்யக்கூடிய விஷயம் கிடையாது. இது எத்தனை மாதங்கள் எத்தனை வருடங்கள் இது கடந்திருக்கும். அப்போ அந்த துறை வந்து அவங்க வேலை பார்த்தாங்களா இல்லை என்ன பணி பண்ணாங்கங்கிறது தெரியலை. ஏற்கனவே முன்னாடி அங்கே உணவு பாதுகாப்புத்துறை நியமன அதிகாரியாக இருந்தவர் மேலே ஏகப்பட்ட ஊழல் புகார்கள்லாம் வந்தது. இப்போ அவர் வந்து அங்கேருந்து பணி டிரான்ஸ்ஃபர் வாங்கி இங்கே கோயில்பட்டி வந்துட்டார். அதுக்கப்புறம் நியர்பை இருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்ட நியமன அதிகாரி மேலேயும் ஊழல் புகார் நிறையா கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க சமூக ஆர்வலர்கள். இதை செவி சாய்க்காமலே இருந்தாங்க. இப்போ இந்த செய்தி வெளியீடு பெரிய அதிர்ச்சியை உருவாக்கிச்சுது. திடீர்னு 38 கோடி ரூபா ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு, போலியான கருப்பட்டி, இதை மறைச்சி ஜிஎஸ்டியை மட்டும் சொல்லாங்களேன்னு உள்ளே போய் விசாரிக்கும் போது தான் தெரியுது அவ்வளவும் சீனியும் இங்கே கருப்பட்டியாக விலை உயர்த்தி இங்கே விற்பனை செய்யப்பட்டிருக்கு. ஜிஎஸ்டிக்கு 18% சீனிக்கு வரி ஏய்ப்பு, கருப்பட்டிக்கு 5 விழுக்காடு தான். அப்போ இவ்வளோ முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் கலப்படத்தை கண்டுபிடிக்க வேண்டிய உணவு பாதுகாப்பு துறையில் என்ன நடக்கு பார்ப்போம். ஏற்கனவே நம்ம முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தோம், தொடர்ச்சியாக அவங்க உணவு பாதுகாப்பு துறையில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகளோட பணி நியமனத்தில் ஏகப்பட்ட முறைகேடுகள் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருந்தது. அது இப்போ ஆணையாளராக இருக்கக்கூடிய லால்வின் ஐயா 3 வருஷத்துக்கு மேலே, இப்போ 4 வருஷம் முடிய போது அவர் இதிலே ஆணையாளராக இருக்கார். அவர் மேலேயும் நிறைய ஊழல் புகார்கள்லாம் சமூக ஆர்வலர்களும் வியாபாரிகளும் கொடுத்த வண்ணமாக இருந்தது. அது பல முறை நம்ம அரசாங்கத்துக்கு சொல்லியிருந்தோம். இப்போ புதுசாக அமைச்சர் வந்து அந்த துறையை மறுபடியும் பரிசீலனை பண்ணி இவங்களோட நியமனம், அதாவது உணவு பாதுகாப்பு அதிகாரிகளோட நியமனத்தில் சேவிங் கிளாஸ்ங்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து மறுபடி சீரமைப்பு செய்ததாக ஒரு தகவல் கிடைச்சது. நம்ம செய்திகளுக்காக அமைச்சர் இந்த விஷயத்தை முன்னெடுத்த விஷயம் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அமைச்சருக்கு ஒரு நன்றி. மேலும் இங்கே நியமன அதிகாரிகள் வந்து டெப்டேஷனில் தான் இருக்காங்க. 2019 அந்த டெப்டேஷன் செல்லாதுன்னு கோர்ட் ஆர்டர்லாம் இருக்குது. அவங்க மருத்துவமனையிலேருந்து அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மருத்துவமனையிலே அவங்க போய் பணி செய்யிட்டு மருத்துவ பற்றாக்குறையை சரி செஞ்சு இங்கே இருக்கக்கூடிய நியமன அதிகாரிகள் இதுக்குன்னு படித்து ஆர்டிஓ கேட்டரில் போடணும்னு சொல்லி கோர்ட் ஆர்டர் இருக்குது. டெல்லி கவர்மெண்ட்லேருந்தும் இதுதான் சொல்லியிருக்காங்க. இத்தனை வருஷமாக அதை பயன்படுத்தாமலே வச்சுருக்காங்க. பல்வேறு தட்டப்பட்ட நீதிமன்றங்களுக்கு போய் நீதிமன்ற உத்தரவுகளே கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட உத்தரவுகள் இன்னும் செயல்படுத்தாமலே வச்சுருக்காங்க.
அமைச்சர் அவர்கள் மொத்தமாக இந்த உணவு பாதுகாப்பு துறையை நேரில் கவனம் கொண்டு அவரோட நேரடி பார்வையிலையும் முதலமைச்சர் அவர்களோட நேரடி பார்வையிலையும் இருந்தால் மட்டும்தான் நம்ம தமிழ்நாடு மக்கள் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்கள் சாப்பாடு விஷயங்கள் அனைத்துமே ஒரு பாதுகாப்பானதாக வருங்கிறது எல்லாரோட இதெல்லாம் நமக்கு வரக்கூடிய புகார்கள் தான். இப்போ திருவள்ளூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அமைச்சரோட ரமேஷ்ங்கிறவரோட ஃப்ரெண்டு தான் திருவள்ளூர் மாவட்டத்தோட நியமன அதிகாரியாக இருக்கிறாரு, மிஸ்டர் கதிர்வேல் சார்னு நினைக்கிறேன். அவர் என்ன பண்ணுதாருன்னா இப்போ நித்யானந்த், மதன், ராஜபெருமாள் 3 பேர் அசிஸ்டண்ட்டாக வச்சுருக்காரு. இவரும் இதே வேலை தான். நிறுவனங்கள் எல்லாம் போய் பார்க்காம லைசன்ஸுக்கு இவ்வளவு உங்கள் மேலே அந்த மாதிரி வழக்கு போட்டுருவோம் வச்சுருவேன் அப்படின்னு சொல்லி இந்த 3 பேர் மூலமாக பெரிய லஞ்சங்கள்லாம் வாங்கிக்கிட்டு அந்த நிறுவனங்களை கண்டுக்கிடாமல் இருக்கிறதா அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள் எல்லாமே, சாலையோர வியாபாரிகள் எல்லாமே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. தேவைன்னா ஆதாரம் நம்ம அவங்களுக்கு கொடுப்போம். அடுத்து ஒரு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நியமன நம்ம உணவு பாதுகாப்பு துறை அதிகாரி பேரு மற்றும் ஆவணத்தோட இவருக்குன்னே வீடியோவே வெளியிடணும்னு நினச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா இவர் சென்னையில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சிகள்லேயே ஓட்டுக்கு பணம் வாங்கி கொடுத்தாருன்னு ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அதே மாதிரி குட்கா கேஸில் இவர் ஏற்கனவே இவர் மேலே வழக்கு இருக்குது. அந்த வழக்கு முடித்தாங்களா நிலுவையில் இருக்கான்னு தெரியல. இங்கே இருக்கும்போது எங்கே இருந்தாலுமே அந்த நியமன அதிகாரிகள் ஒரு 4 நியமன உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் இருப்பாங்க. அந்த 4 பேரும் தான் அந்த நியமன அதிகாரியை பாதுகாத்துக்கிட்டு அவர்களுக்கு அடிமை மாதிரி வேலை செய்வாங்க. ஃபீல்டில் போய்லாம் வேலை செய்ய மாட்டாங்க. இப்பவும் இருக்காங்க, ஆள் மாறி இருக்கு. இவர் ஒரு ஆள் மட்டும் டிரான்ஸ்ஃபர் வாங்கி காஞ்சிபுரம் மாவட்டம் போயிட்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு நியமன அதிகாரியாக வந்திருக்க திருச்சியில் ஊழல் புகாருக்கு உட்பட்டு விஜிலன்ஸில் அவர் மேலே எஃப்ஐஆர் இருக்கு. அவர் மேலே ஒழுங்குமுறை நடவடிக்கை எடுக்காமல் அவரை காஞ்சிபுரம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அவரை பாதுகாக்கிறாருன்னா இந்த நான் சொல்லக்கூடிய உணவு பாதுகாப்பு அதிகாரி அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இதே குட்கா கேஸ் ஏற்கனவே இருக்கு. அவருக்கு கீழே அந்த பையன் பேரு நிதின்ங்கிற ஒரு பையனை கூட வச்சிருக்காரு. அது போக 5 அசிஸ்டன்ட் வச்சிருக்காரு. இவரோட வேலை எல்லாமே கையெழுத்து போட்டு டாக்குமெண்ட்ல கொடுத்துருவாரு. அவங்க தான் உணவு பாதுகாப்பு அதிகாரியா ஃபீல்டுக்கு போவாங்க, இதை ஃபில் பண்ணுவாங்க. நாங்க இதை இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டோம், நல்லா இருக்கு, லைசன்ஸ் நீங்கள் கொடுக்கலாம், நிறைய ஃபார்மாலிட்டிலாம் இருக்குது, அதெல்லாம் இவங்க தான் ஃபாலோ பண்ணுது. இவர் ஓய்வெடுக்க இருந்தால் விஆர்எஸ் வாங்கிட்டு போய் ரெஸ்ட் எடுக்கலாம். ஆனால் 5 அசிஸ்டண்ட்டை போட்டு வேலை பார்க்குறாங்கன்னா அங்கே என்ன வருமானம் வரும்னு பாருங்கள். நமக்கு பல்வேறு தரப்பட்ட ஆட்கள் வச்சுலாம் மிரட்டெல்லாம் விடுதாங்க. அதில் ரிட்டையர்டு கார்பரேஷன் அதிகாரிலாம் ஒரு ஆள் இருக்கார், அவர் பேர். இவங்க 2 பேரை மத்தியுமே தனியாக ஒரு வீடியோவே வெளியிடுதோம். அவர் என்ன பண்ணுவார்னா நான் புளியந்தோப்பில் இருந்து ஆளை இறக்குவேன் பாரு, ஃபோன் அடிப்பார், வேலையை செய்யுங்க அப்படின்னா அதுக்கு மிரட்டல்லாம் விட்டுட்டு இருக்காங்க. இவர் என்ன பண்ணியிருக்காரு இந்த அதிகாரினா குட்கா கேஸில் ஃபைன் போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் அஃபென்ஸ்னா 5000, 2வது அஃபென்ஸ்னா 10,000 நினைக்கிறேன், 3வது 25,000, பிறகு 50,000, பிறகு கடையை க்ளோஸ் பண்ணணும், அவர் ஜெயிலுக்கு அனுப்பி அது சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் ஆணையாளர் கமிஷனர் நியமன அதிகாரி தான் பண்ண முடியும். இவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா எத்தனை அஃபென்ஸுக்குனாலும் அந்த அஃபென்ஸுக்கான காசை வாங்கிடுவார். ஃபைன் கிட்டது வேற வேற பேரில் ஃபர்ஸ்ட் அஃபென்ஸில் ஃபயர் கிட்டது. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணி பெரிய ஊழல் பண்ணாருன்னு சொல்லி புகார் மனு எல்லாம் வந்திருந்தது. இதை நம்மளே நேரில் விசாரித்து அது அவங்களோட பதிலெல்லாம் நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம், ஆவணங்கள் எடுத்து வச்சுருக்கோம். தேவைப்படுற நேரத்தில் அதை வெளியிடுவோம். இந்த மாதிரியான அதிகாரிகள் இப்போ உங்களோட பணி பாதுகாப்பு கேட்டீங்க, அதுக்கு அரசாங்கமும் அமைச்சரும் நேரடியாக இறங்கி உங்களுக்கான வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரியான அதிகாரிகள் இப்போ சங்கங்கள் குரல் கொடுக்கீங்க, எங்களுக்கு அசிஸ்டன்ட் இல்லாமல் எதுக்கு, எப்படி நாங்கள் வேலை பார்க்க முடியும், நீங்கள் அசிஸ்டன்ட் வச்சுருக்கீங்கன்னு பேசுங்களே, நமக்கே கண்டனம் தெரிவித்தாங்க. ஐயா அசிஸ்டன்ட் வச்சுக்கோங்க, மித்ரா முடித்தவங்க வச்சுருக்காங்க, நிறைய பேர் ஒரு ஆள் 2 ஆள் பணி சுமையின் காரணமாக வச்சுருக்காங்க. ஓகே, வசூல் பண்ணி தரதுக்குன்னு நீங்கள் அசிஸ்டன்ட் வச்சுருந்தா அதை என்ன செய்கிறது? இந்த நிதின்கிறவரெல்லாம் யார்கிட்ட கேட்டாலும் தெரியும். சென்னைக்குள்ள இருக்கக்கூடிய அவர் வேலை பார்க்கும் போதுலேருந்தே அந்த உணவு பாதுகாப்பு அதிகாரியை தெரியுமோ இல்லையோ அவர் சார்பாக இவரை தெரியாத ஆளே கிடையாது. அதே மாதிரி திருவள்ளூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நித்யானந்தம், மதன், ராஜபெருமாள் தெரியாத உணவு பிஸ்னஸ் பண்ணுறவங்க கிடையாது. ஏன்னா நியமன அதிகாரியோட வேலை இவங்க செய்வாங்க. எல்லா உணவு பாதுகாப்பு அதிகாரியும் இவங்களை கூட்டிகிட்டு தான் சாம்பிள் எடுக்கிறதுலேருந்து எல்லா விஷயம் பண்ணுறாங்க. வசூலும் இவங்களை வச்சு தான் பண்ணுறாங்க. அப்போ உங்களை மாதிரி அதிகாரிகளை கேட்குறது யார்? நீங்கள் பணி நியமனத்தை கேட்டீங்க, ரைட்டு, அமைச்சர் செவி சாய்க்கிறாங்க, ஆணையாளர்கள்லேருந்து தலைமைச் செயலர் வரைக்கும் வேலை செய்கிறாங்க, ரைட்டு. அதுக்கு சங்கம் வச்சுருக்கீங்க, கண்டனங்கள் தெரிவிக்கீங்க, உங்களுக்கான வேலையை செய்கிறாங்க. இந்த மாதிரியான முறைகேடான அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டியது யார்? சங்கங்கள்லேருந்து இதுக்கு பொறுப்பேற்பீங்களா? இந்த அதிகாரிகளை பற்றி உங்களுக்கு தகவல் வேணும்னா சொல்லுங்கள், நாங்களே கொடுக்கோம், எவிடன்ஸோட. வீடியோ பேசின ஆடியோ, அவங்க போய் சந்தித்து என்னென்ன பேசுகிறாங்க எல்லாமே கொடுக்குறோம். இன்னொரு அதிகாரியெல்லாம் இன்சார்ஜ் போட்டு அந்த ஏரியாவிலே அசிஸ்டண்ட்டை வச்சுக்கிட்டு இவர் போய் முதல்ல ஒரு ரேட்டை சொல்லிடுவார்,
அதுக்கப்புறம் இதை சமரசம் பண்ணக்கு இவர் போய் அதிகாரி ரொம்ப கோபமானவர், அவர் 5 லட்ச ரூபா கேட்காரு, நீங்கள் 2 லட்ச ரூபான்னு பேசி முடிங்க, இப்படி ஒரு அசிஸ்டண்ட்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் சரி இவங்களை பற்றி பேச வேணாம், நமக்கு வந்து உணவு பாதுகாப்புகளில் இவங்க செய்யக்கூடிய நடவடிக்கையால் கலப்படங்கள் தவிர்க்கப்படும், அது ஒரு சுகாதாரமான ஆரோக்கியமான உணவுப் பொருட்கள் எல்லாருக்கும் கிடைக்குமேங்கிறதுக்காக தான் உணவு பாதுகாப்பு துறையை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே எல்லா துறையிலையும் நடக்கக்கூடிய ஊழல் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் உணவு பாதுகாப்பு துறை எவ்வளோ முக்கியமான துறை. இது வரைக்கும் சிஎம் வந்து நியாய விலை கடைக்கு நேரில் போயிட்டாரு, ஹாஸ்டலுக்கு போயாச்சு, இன்னும் நிறைய இடங்கள்ல நேர்காணல் அவரே நேரடியாக இறங்கி களம் பார்க்குறாரு. உணவு பாதுகாப்பு துறை வந்து முதலமைச்சரோட நேரடி கண்காணிப்புகளை இயங்கினா மட்டும்தான் இந்த கலப்படங்கள், சுகாதாரமற்ற உணவுப் பொருட்கள் இது எல்லாம் ஒழுங்குபடுத்த முடியும். ஏன்னா கடந்த இத்தனை வருஷ ஆட்சி காலத்தில் ஊழல்களும் துறையில் இருக்கக்கூடிய கலப்படங்களே சரி பண்ணாமல் விட்டுட்டாங்க. இப்பதான் அமைச்சர் வந்து இப்ப துறையில இருந்த கலப்படங்களே சரி பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. உணவு பாதுகாப்பு அதிகாரிகளை ஒழுங்குபடுத்துவோம், நியமன அதிகாரிகள் ப்ராப்பரா இனிஷியேட் பண்ணணும், இவங்க டெப்டேஷன்ல இருக்காங்கன்னா இவங்க சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பணுங்கிற விஷயத்தை இப்பதான் முன்னெடுத்திருக்காங்க. இப்பவும் பாத்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டு, இப்ப அமைச்சரோட ஃப்ரெண்டு ரமேஷ் சாரோட கூட படிச்சவர் தான் சொல்றாங்க நியமன அதிகாரி. இப்ப மறுபடியும் என்ன சொல்றாங்க, அந்த டெப்டேஷன் போக விடாம தடுக்கிறதுக்கு அமைச்சரை என்ன பண்ணலாம், அமைச்சர்கிட்ட எந்த மாதிரியான உதவி எல்லாம் நாடலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அமைச்சர் அவர்கள் நேரடியா அந்த துறையில நடந்த விஷயங்கள் எல்லாம் நேரில் எல்லாரையும் கூப்பிடுங்க. அமைச்சரோ முதலமைச்சரோ இந்த துறையோட முதல்ல அத்தியாவசியத்தை புரிஞ்சுக்கோங்க. இந்த துறைக்கு எத்தனை வால்யூமில் சட்டங்களை வந்து வரவேற்றிருக்காங்கங்கிற விஷயங்கள்லாம் பாருங்க, நாங்களே டீட்டெயில் அனுப்புகிறோம் உங்களுக்கு. அமைச்சர் அவர்களும் பல்வேறு துறை சார்ந்த விஷயங்களை நேரில் போய் பார்வையிடுதீங்க. இந்த துறைக்குன்னு இந்த மாதிரி சட்ட புத்தகங்கள்லாம் இதுவே 3 வால்யூம் 2026 நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக இந்த உணவு பாதுகாப்பு துறையை முழுமையாக ஒழுங்குபடுத்தணுங்கிறதுல ஒரு சமூக ஆர்வலராக அந்த வேலையை நாங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். 3 வால்யூமும் எங்கிட்ட இருக்குது. இதை நீங்கள் இந்த துறையை பார்க்குறதுக்கு முன்னாடி வால்யூம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னாலே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை முதற்கொண்டு என்ன கலப்படம் இருக்குது, இங்கே வந்து இது வரைக்கும் தமிழ்நாட்டிலேருந்து ஃபுட் சேஃப்டியிலேருந்து எடுத்த சாம்பிளில் எவ்வளோ இது சட்டம் அவங்க மேலே பாஞ்சிருக்கு. அதே மாதிரி நம்ம 4 வீடியோலையும் சொல்லியிருக்கோம், பிரபல ஸ்வீட் நிறுவனத்தில் உணவு பொருட்களில் கலப்படம் இருக்குன்னு சொல்லி கோர்ட்டில் போய் 6வது மாதம் போய் ஃபைல் தாக்கல் பண்ணியாச்சு. கோர்ட்டுக்கு வழக்கு வந்து போயாச்சு. போன பிறகு முன்னாள் நியமன அதிகாரியும் இதே லால்வினா ஆணையாளர் சேர்ந்து கேஸையே வித்ட்ரா பண்ணிட்டு வந்துட்டாங்க, காசை வாங்கிட்டு. அந்த கேஸை விசாரிங்கன்னு நம்ம பலதரப்பட்ட கண்டனங்கள் தெரிவிச்சுக்கிட்டே இருக்கோம். இன்னை வரைக்கும் அந்த கேஸை யாரும் எடுக்கல. நிறுவனத்து பேரையும் நாங்கள் சொல்லணும்னா சொல்லுறோம், எவிடன்ஸ் சொன்னாலும் தாரோம். நீங்கள் கொடுத்த ஆர்டிஐ காப்பியே எங்ககிட்ட இருக்கு. அதை கேட்டால் நாங்கள் மறந்து போய் பண்ணிட்டோம்லாம் சொன்ன ஒரு கூற்றெல்லாம் அங்கே இருக்கு. அந்த நியமன அதிகாரியோட ஆவணங்கள்லாம் வச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த உணவு பாதுகாப்பு அதிகாரி ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு இன்னும் அதிகபட்சம் 1 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் இப்போ புதுசாக ஒரு வேலையை ஆரம்பிச்சிருக்காரு. என்னன்னா, இப்போ முதலமைச்சர் அவர்கள் சொன்னாங்க, பொதுமக்கள்கிட்ட யாராவது லஞ்சம் புகார்லாம் யாராவது கொடுத்தாங்கன்னா நேரடியாக என்ன தொடர்பு கொள்ளலான்னு. இப்போ அந்த விஷயத்தை இவர் என்ன பண்ணிட்டாரு, இவர் மேலே இருக்க இந்த குற்றச்சாட்டை மறைக்க தான் கூட வேலை செய்த ஒவ்வொரு மேலேயா விஜிலன்ஸுக்கு கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட்டை போடுறாரு. ஒரு அடிப்படை ஆதாரங்கள் கூட இல்லாமல் அதில் இருக்க அட்ரஸ் போலியான அட்ரஸாக கொடுத்து இப்போ அது ஒரு புது சுச்சமோ. புதிய முதலமைச்சர் வந்திருக்கிறதுனால அவங்க கட்சி சார்பான ஆட்கள் பேரை போடுது. அதாவது இப்போ இருக்காங்க அப்படின்னு சொன்னால் மயில் அப்படின்னு பேரை போட்டுட்டு கீழே வந்து தமிழக வெற்றி கழகத்தோட பொறுப்பாளர் அப்படின்னு போட்டு ஒரு அட்ரஸை போட்டது. அந்த அட்ரஸையும் இந்த குற்றம் உண்மை தானு விசாரிச்சுட்டுலாம் வந்தோம். அந்த அட்ரஸில் அப்படி ஒரு ஆளும் கிடையாது, அங்கே இருக்கிறது டீ கடை தான். இவங்க புதுசாக ஒரு கம்ப்ளைண்ட்டை போட்டுக்கிட்டு அவர் ஏன் இந்த வேலை பார்க்குறான்னு தெரியல. அவர் மேலே இவ்வளோ புகார் இருக்குது, அவர் மேலே நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறதுக்கு நியமன அதிகாரிக்கு மாதத்துக்கு 5 to 10 லட்ச ரூபா கேட்குறதா சில ஃபோன் கால்லாம் இருக்குது. அது அவர்கிட்ட கேளுங்க. நானும் அவர்கிட்ட ஒரு நேரம் கேட்டிருக்கேன். நம்ம நேரில் ஃபோன் பண்ணி கேட்கும் போதும் அவர் அழுவார், கண்ணீர் விடுவார், விட்டால் காலில் விழுந்துருவார். ஆனால் தப்பை மட்டும் நான் செய்யலை, புகழ்ச்சி என்னோட கூட வேலை இருக்கிறவங்க சூழ்ச்சியில் என்ன பண்ணுறாங்க சார், ஒரு நாள் சூழ்ச்சியில் பண்ணலாம். நீங்கள் எவ்வளோ நாளாக வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் ஒரு எஃப்ஓக்கு நல்ல ஒரு அதிகாரியாக இருந்தீங்களா, இல்லை துறைக்கு ஒரு நல்ல அதிகாரியாக இருந்தீங்களாங்கிற ஒரு ரிவ்யூ வேணால் உங்களுக்கு மட்டுமே ஒரு 20 நிமிஷம் வீடியோ எடுத்து களத்தில் இறங்கி நீங்கள் சந்தித்த எஃப்ஓட்டெல்லாம் ரிவ்யூ வாங்கியே நான் போடுறேன். இது உங்களுக்காக மட்டுமே போடுறேன். இப்படி துறை சார்ந்த அதிகாரிகள் மேலே ஒழுங்குமுறை நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. அந்த துறையில் இருக்கக்கூடிய நியமன அதிகாரிகள் அவங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கை எல்லாமே சரியானதானங்கிறதே வெரிஃபை பண்ணல. அதனால தயவு கூர்ந்து முதல்ல முதலமைச்சரும் அமைச்சரும் உங்களோட நேரடி பார்வையின் கீழே அந்த துறையை கொண்டு வாங்க. உணவு பாதுகாப்பு அதிகாரிகளோட வேலை விஷயமா இருக்கட்டும், அவங்களோட
பணியாக இருக்கட்டும் அதை ஒழுங்குபடுத்துங்க. நியமன அதிகாரிகள் டெப்டேஷன் வந்து இத்தனை வருஷம் உட்காந்துருக்காங்க, அவங்கள அனுப்பிட்டு இதுக்குன்னு படித்தவங்க, இந்த உணவு பாதுகாப்பு சம்மந்தமாக படித்தவங்களை இதில் பணியமர்த்தி இந்த துறையை மேலும் வலுப்படுத்தி, இப்போ இங்கேருந்து ஃபுட் சாம்பிள்லாம் லாஸ்ட்டாக நிறைய கொள்ளையடிக்கிறாங்க, ப்ரைவேட் லேப்பில் கொடுக்காங்கன்னோம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் துரிதமாக நடவடிக்கை எடுத்து இப்போ அரசாங்கத்தோட பகுப்பாய்வு கூடத்துக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான். இப்போ அதே மாதிரி பயிற்சி நிறுவனங்கள், அதாவது இந்த உணவு பாதுகாப்பு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே உணவு பாதுகாப்பு துறை மூலமாக ஒரு பயிற்சி நடக்கிறதுக்கு டெல்லியில் வந்து ரிசர்வ் பண்ண ஒரு நிறுவனம் வந்து ஏற்கனவே இங்கே இருந்து பரீட்சன்னு சொல்லி அந்த நிறுவனத்து மேலே இந்த மாதிரி காசு வாங்கிட்டு பண்ணுறாங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட புகாருக்கு அடிப்படையில் அந்த நிறுவனத்தோட ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அவங்க உணவன்கிற ஒரு பேரில் மறுபடியும் வந்திருக்காங்க. இவங்களுக்கு வேலை பார்க்குறது தான் இப்போ உணவு நியமன அதிகாரிகளோட வேலை. அவங்க வந்து ட்ரைனிங் கொடுக்காமலே ட்ரைனிங் கொடுத்ததா இதே உணவு பாதுகாப்பு அதிகாரிகிட்ட இருந்து அதுக்கான ஆவணங்களை ரெடி பண்ணி அந்த ஃபண்டை இவங்க பிரிச்சுக்கிட்டது. இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நீங்கள் இன்னும் உங்கள் இரும்புக்காரங்க கொண்டு அடக்கணும். அனைத்து உணவுப் பொருட்களையும் முதல்ல சாமானியன்னு போனாலும் அந்த உணவுப் பொருள் டேட்டிலேருந்து அதோட தயாரிப்பு வரைக்கும் பார்க்கக்கூடிய அளவுக்கு விழிப்புணர்வை கொண்டு வரணும். அந்த வேலைலாம் அப்போ யார் செய்வா? களத்தில் இருந்து செய்யக்கூடிய ஆட்கள்லாம் அசிஸ்டண்ட் வேணும்னு சொல்லி 1க்கு 4 பேர் வச்சுருக்கீங்க. அப்போ துறை சார்ந்த வேக்கண்ட் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஃபில்ஃபில் பண்ணலாம். சேவிங் கிளாஸு கேட்டீங்க, சேவிங் கிளாஸுக்கு நான் முன்னெடுப்பு பண்ணிட்டாங்க, ரைட்டு. இப்போது எங்களோட பணியை வந்து இரும்பு கரம் கொண்டு கலப்படத்தை தடுப்போம், ஆரோக்கியமான உணவு கொடுப்போங்கிற ஒரு விஷயத்தை இன்னை வரைக்கும் சங்கம் சார்ந்த யாருமே பேசலை. இது நம்ம அவங்க மேலே இருக்க தவற சொன்னால் சங்கம் உடனே வராங்க. அவங்க உரிமைக்கு இது வரைக்கும் 10-15 கோர்ட் ஆர்டர்லாம் வாங்கியிருக்காங்க, இதுக்கெல்லாம் அலையிறாங்க. இப்படி கோர்ட்டுக்கும் உங்களோட உயர் அதிகாரிகளுக்கும் சேவை செய்கிறதுக்கு அப்போ மக்களுக்கு சேவை யார் செய்யா? அப்போ யார் இந்த துறையை வந்து ஒழுங்குபடுத்த போறீங்கிற ஒரு கேள்வி மக்கள்கிட்ட வந்துகிட்டு இருக்கு. மேலும் நம்ம இந்த உணவு பாதுகாப்பு துறை சார்ந்த அனைத்து புகார் மனுக்களையும் நீங்க யாரா இருந்தாலும் அதோட ஆவணங்களோட அனுப்புங்க. சும்மா கம்ப்ளைண்டா அனுப்பாம நீங்க கொடுத்த எல்லாம் கம்ப்ளைண்டா வருது, ஆவணங்களை நம்ம தேட வேண்டியிருக்கு. ஆவணங்கள் இருந்தா புகைப்படமோ வீடியோ அவங்க பேச்சு ஆதாரமோ ஜிபேல லஞ்சம் வாங்கினாங்க அதெல்லாம் சொல்றீங்க, அதெல்லாம் ஆவணங்கள் இருந்தால் கீழே இருந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்பி விடுங்க. மேலும் உணவு பாதுகாப்பு துறையிலேருந்து ஒரு கம்ப்ளைண்ட் நம்பர் இருக்குது, அந்த கம்ப்ளைண்ட்டும் கீழே போட்டிருக்கோம். அந்த கம்ப்ளைண்ட் நம்பருக்கு முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். அதுக்கு ஆக்ஷன் எடுக்காங்களா இல்லையாங்கிறத பார்த்துட்டு எங்களுக்கு தகவலை கொடுங்க. இதில் நம்ம வந்து நியமன அதிகாரி மேலே தொடர்ச்சி ஒரு 4 நியமன அதிகாரி மேலே ஊழல் புகார்கள் கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு ரிட்டையர்டு உணவு பாதுகாப்பு அதிகாரி நம்ம முன்னாடி சேனலில் வந்து நேர்காணல்லாம் அவர் செய்திருக்கோம். இவங்க வந்து இந்த போட்டி பகையில் அவரை வந்து இப்போ கடைசி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நடைபயணம் செய்யும்போது ஆட்களை வச்சு தாக்குனாங்களா இல்லை வண்டி வச்சு இடிச்சாங்களான்னு தெரியல. ஒரு மிகப்பெரிய ஆக்சிடெண்ட்டில் உயிர் தப்பிச்சு ஹாஸ்பிட்டலில் இருந்து அவர் நமக்கு பிரத்யேகமாக ஒரு ஆடியோ அனுப்பியிருந்தார். அதில் வந்து எனக்கு சந்தேகம் வந்து நான் இந்த மாதிரி துறை சார்ந்த ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி கமிஷனருக்கு ஆணையாளருக்கும் முதலமைச்சருக்கும் நான் எடுத்த கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி என்னை தாக்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காரு. காவல்துறையில் அந்த புகாரை கொடுத்தா கூட அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி இது பண்ணுறாங்கன்னு. அப்போ ஒரு சமூக ஆர்வலர்கள் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி கேட்டால் இந்த மாதிரி உயிரெடுக்க துணியக்கூடிய அதிகாரிகள்லாம் இந்த துறைக்கு தேவைதானாங்கிறத அமைச்சரும் துறையோட ஆணையாளரும் தான் முடிவு பண்ணணும். இந்த நிலைமை போய்கிட்டு இருந்தால் உணவு பாதுகாப்பு துறைங்கிறது வந்து துறையிலையும் கலப்படம், அவர்கள் செய்யக்கூடிய செயலையும் கலப்படம்னா மக்கள் எதை நம்புவது என்கிற ஒரு பயம் வருது. அதனால் முதலமைச்சர் அவர்கள் அவரோட நேரடி கண்காணிப்பில் இருக்கக்கூடிய ஒரு துறையாக இதை கட்டமைக்கணுங்கிறது எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். நன்றி.